இரட்சகருமாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை அவரிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவரிடத்தில் வெறுமையாய் திரும்புகிறதில்லை. அவர் அதை அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அது கடந்து வருகிறது. ஆகவே அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் வருகிற நாட்களில் நம்முடைய ஜனவரி 14, 15, 16 நம்முடைய வருடாந்திர கூடுகை செம்பட்டியில் வைத்து நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த கூடுகைகளுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்க. இது ஒவ்வொரு வருடத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரண்டை நெருங்குவதற்கும் அவர் விரும்புகிறதை செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கத்தக்கதாக அந்த கூடுகை ஒவ்வொரு வருடமும் நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே ஒருவேளை இந்த கூடுகைக்கு நீங்கள் வரணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு கடந்து செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். நான் நிச்சயமாக சொல்கிறேன், அது உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்ட ஆவிக்குரிய பரிமாணத்திற்குள்ளாக நீங்கள் நுழைவதற்கு அது ஏதுவாக இருக்கும். 2 நாள் அது பொங்கல் அரசு விடுமுறைன்றதுனால ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கிறது. ஜெபிங்க, இந்த காரியங்களுக்காக அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வருகிற ஞானேஷ் அவர்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் மகனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தவும், எந்த நோக்கத்திற்காக மகனை அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வருகிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்காய் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை குறித்து பேச ஆரம்பித்தார். என்ன அப்படின்னா, தேவன் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சீசர்களோடு கூட ஊழியம் செய்த அந்த நாட்களில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அநேக நண்பர்கள், அநேக அவரை நேசித்தவர்கள் மத்தியில் ஒரு குடும்பம் அவரை மிகவும் அதிகமாக நேசித்தது. இந்த வார்த்தையை வேதமே அடிக்கோடிட்டு இருக்கிறது. என்ன அப்படின்னா, பெத்தானியாவில் இருக்கிற மார்த்தாள், மரியாள், லாசரு இவர்கள். ஒரு நாள் கர்த்தர் அவர்களுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போகிறார், அவங்க வீட்டில் போய் தங்கிறதுக்காக. அப்போது அந்த இடத்துல பெத்தானியாவில் இருக்கிற அநேக ஜனங்கள் அந்த இடத்துல அந்த வீட்டை முழுவதும் சூழ்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல மரியாள் என்ன பண்ணுறா அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பாதத்தில் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறான். வந்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி மார்த்தாள் அங்கங்கே எல்லா வேலைகளையும் அவள் செய்து கொண்டு இருக்கிறாள். பார்க்குறா, மரியாள் வருவான்னு வரல. கொஞ்ச நேரத்தில் அவளால் அதை தாங்கி கொள்ள முடியல. நேராக ஆண்டவர் இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறாள். லூக்கா 10வது அதிகாரம் 40வது வசனத்தில், ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். நல்லா கவனிங்க, இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம். எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரு 10 பேர் இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் அதற்கான ஒரு உணவை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது போய் ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லோரும் போங்க அப்படிம்போம். இது ஒரு நார்மலான ஒரு மார்த்தாள் இந்த வார்த்தையை கேட்டதற்கு அல்லது மார்த்தாள் இந்த வார்த்தையை சொன்னதற்கு தவறே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைக்கு ஒரு பிரதியுத்தரம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? 41வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றாள். இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட
தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நிறைய காரியங்களை குறித்து கவலைப்படுறீங்க, நிறைய காரியங்களை குறித்து கலங்குறீங்க. இது எப்படி ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ? நிறைய நேரங்களில் இது நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து அல்லது வாழ்வாதாரத்தை குறித்து அல்லது எதிர்காலத்தை குறித்து நிறைய காரியங்களை குறித்து ஒரு கவலையோடு கூட நம்ம இருக்கிறோம். ஆனால் வேதம் ஒரு வார்த்தையை நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கி ஆண்டவர் இடத்துல நம்மை நாமே முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க போகிறோம். நான் வேதம் சொல்லுகிறது, மரியாளும் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறா. ஆனால் கர்த்தர் அதை சொல்கிறாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு சம்பவத்தை எனக்கு முன்பதாக கொண்டு வந்தார். மார்க் 4வது அதிகாரத்தில் இந்த சீசர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த மார்க் 4ல் சொல்லப்படுகிறது 37வது வசனத்தில், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. நல்லா கவனிங்க. சின்னதாக நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாராவது நடந்து போனாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு எந்திரிச்சிருவோம் சிலருக்கு. அல்லது அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கீழே விழுந்துட்டு அப்படின்னா நம்ம எந்திரிப்போம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கப்பலின் பின்னணியத்தில் இயேசு கிறிஸ்து தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நல்லா கவனிங்க. இது சும்மா நார்மலாக அந்த கப்பல் போகலை. பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்போ ஒரு பயங்கரமான அந்த சூழ்நிலையை வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. எல்லாருடைய முகத்திலையும் ஒரு பெரிய ஒரு பதற்றம், ஒரு பயம் காணப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துல ஒருவர் நித்திரையாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை ஏன் நம்மளிடத்துல பேசி கொண்டு இருக்கிறார்? எல்லாருக்கும் அங்கே கவலை, போய் கரை சேருவோமா அல்லது இதிலே நம்ம மூழ்க போகிறோமா, நம்ம வாழ்க்கை முடிந்து போனதா? ஏன்னா அதில் கிட்டத்தட்ட நிறைய மீனவர்களும் உள்ளே இருக்கிறாங்க. அப்போ அந்த கடல் அலையை பார்த்து, அந்த சூழ்நிலையை பார்த்து அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட அலைகள் நம்மை நோக்கி மோதுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் மோதுகிறது. இதனால் என் படகு உடைஞ்சிருமோ, என் படகு தண்ணீரால் நிரம்பி உள்ளே மூழ்கி விடுவோமோ, எங்கள் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லி நாம் பயத்தோடு கூட சில சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் எல்லைக்குள்ளே அவர் இருக்கிறார். நம்ம நினைக்க அவர் நித்திரையாக இருக்கிறார், என்ன ஒன்றுமே இல்லையே, அவர் இடத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறோமே. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, இந்த சூழ்நிலை எல்லாவற்றிலும் உண்மையிலேயே ஒரு சின்ன காரியத்திற்கு கூட கர்த்தர் எழுந்து இருக்கணும். ஆனால் அவர் நித்திரையாக இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது ஆல்வேஸ் ஆண்டவருக்கு எப்போவுமே ஒரு சூழ்நிலையினுடைய முடிவை அவர் அறிந்தவரானபடினாலே அந்த சூழ்நிலையில் நீங்கள் பதற்றமடையாதபடி அவர் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர் எழுந்து அந்த காற்றை அதட்டுறாரு, கடலை பார்த்து இறையாதே அமைதலாக இருங்கிறாரு. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த வார்த்தை சொல்லுகிறது, எந்த கவலை காரியங்கள் இந்த சீசர்களுடைய மனதில் காணப்பட்டதோ, இந்த ஒரு காரியமும் இயேசு கிறிஸ்துவை அசைத்து கூட பார்க்க முடியலை. ஏன்னா he knows, அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அவர் தீர்க்கமாக அறிந்திருந்தார். அவர் நன்றாக தெரியும், அவரை தேவன் அனுப்பிய அந்த திட்டத்தில் அந்த திட்டம் நிறைவடையாதபடிக்கு இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் ஒரு நாளும் அவரை கட்டி வைக்க முடியாது அல்லது அடக்கி வைக்க முடியாது என்பதை அறிந்திருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சில பிரச்சனைகள், சில பாடுகள், சில சுழல் காற்று, சில பெருங்காற்றுகள், இவைகளெல்லாம்
சில நேரங்களில் இது எங்களை அமிழ்த்தி விடுமோ, இது எங்கள் வாழ்க்கையை முடித்து விடுமோ நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. தேவையானது ஒன்று தான், தேவையானது ஒன்று தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீங்கள் ஒரு ட்ரெயினில் நம்ம போகிறோம், இந்த ட்ரெயின் கரெக்டாக போய் சேர்ந்துருமா? ஐயோ சில குகைக்குள்ளே போகுதே, ஐயோ சில மலைகள் மேலே பாலத்துகளெல்லாம் ஏறுதே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நேரத்தில் நைட்டு தூங்க போகும்போது, சில நார்த் இந்தியா ட்ரெயின்லாம் நைட்டு பூரா போகும். அப்போ நைட்டு தூங்க போகும்போது கண்டிப்பாக நைட்டு தூங்க போகிறோம், இந்த ட்ரெயின் ஒழுங்காக ஓட்டுவாங்களா, எந்த கவலையும் கிடையாது. நம்ம ஏறி உட்காடுறோம், பேசுகிறோம், நம்ம வாட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ட்ரெயின் நமக்கு தெரியும், அந்த ட்ரெயின் கரெக்டாக போகும். அல்லது ஒரு ஃப்ளைட்டில் ஏறுறோம், அந்த ஃப்ளைட்டு மேலே டேக்கப் ஆகுது, கரெக்டாக போயிருமா கீழே விழுந்துருமா, நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த ஃப்ளைட்டு ஓட்டுகிற பைலட் மேலே நம்முடைய நம்பிக்கை வைக்கப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம் அதுதான். நீங்கள் பயணிக்கிற இந்த பயணத்தில் அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக மலைகள், அநேக தடைகள் எழும்பி நிற்கலாம். ஆனால் இந்த படகை ஒருவர் சுக்கானாலே திருப்பி கொண்டிருக்கிறார். இந்த படகின் முன்னணியத்தில் ஒருவர் அமர்ந்து இந்த படகை செலுத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்று தான். ஏன்னா இந்த படகை நீ ஓட்டலை, நான் ஓட்டி கொண்டு இருக்கிறேன். இந்த படகு உன்னால் இந்த படகு முன்னேறி செல்லலை, நான் இந்த படகை முன்னேற்றி அவைகளை செலுத்தி கொண்டிருக்கிறேன். நீ கவலைப்படுகிறதற்கு இந்த பாதையில் ஒன்றுமே இல்லை மகளே. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சகலத்தையும் நானே அனுமதிக்கிறேன். சகல பாதைகளிலும் நானே உன்னை கொண்டு செல்கிறேன். சில பாதைகள் கடினமாக தெரியலாம், ஆனால் அந்த பாதையினூடாய் கடந்து செல்லும் பொழுது இந்த பாதையில் நான் தான் இந்த படகை செலுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த படகு இந்த பாதையிலூடாய் கடந்து செல்வது ஒரு பக்கம் இருந்தாலும், இனி அடுத்த பக்கத்தில் இந்த பாதையினூடாய் அது வெளியே வரும். இந்த பாதையில உங்களை நடத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, பவுல கைதியாக இத்தாலியா பட்டணத்தில் அவரை ரோமுக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த இடத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் கடந்து செல்லும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய சுழல் காற்று அவர் கடந்து சென்ற அந்த படகை மோதுகிறது. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்படுகிறது, அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் இவங்க போய் கொண்டிருக்கும் பொழுது யூரோகுலித்தான் என்னும் கடுங்காற்று அந்த படகுல மோதுகிறது. இதில் அகப்பட்டு காற்றுக்கு எதிர்த்து போக முடியாதபடிக்கு அவங்க காற்றின் போக்கில் போய் ஒரு சின்ன தீவின்ல அவங்க ஒதுங்குறாங்க. அப்போ அந்த இடத்துல படகை ரொம்ப வருத்தத்தோடு அவங்க இது பண்ணுறாங்க. இது அப்படியே போய்கொண்டே இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட படகு கீழே விழுந்துருமோ, அல்லது படகுல ஏதாவது மணலில் போய் விழுந்துருவோமோ, அல்லது படகு மூழ்கிருமோ, படகு உடஞ்சிருமோ, நிறைய காரியங்கள் அவர்களுக்குள்ளாக காண அந்த கவலை அவர்களுக்குள்ளாக தோன்றுகிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல அவர்கள் கப்பலில் இருக்கிற சரக்குகளெல்லாம் எரியிறாங்க, வெளியில் தூக்கி போடுறாங்க. இதனால் அந்த வெயிட்னால இந்த கப்பலுக்கு எதாவது ஆயிடக்கூடாதுன்னு. 20வது வசனம் சொல்லுகிறது, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இது எப்போ அற்று போயிற்று? அதுக்கான சூழ்நிலை, சூரியனையும் நட்சத்திரங்களையும் அவங்க பார்க்கல. ஒரு நாள் 2 நாளில் பல நாட்களாக அவங்க பார்க்கல. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒன்று நடக்கிறது, கண்டிப்பாக நம்ம தப்பி பிழைக்க மாட்டோம், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சூழ்நிலையை பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க வாயில் வருது, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, 22வது வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். யாரு? பவுல் அவர்களுக்கு முன்பதாக நின்று பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றாரு, கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. எப்படிப்பா, நீ எங்க கூட தானே இருக்க, நீ மட்டும் இந்த அளவுக்கான ஒரு வார்த்தைகளை பேசுவதற்கு உனக்கு மட்டும் எப்படி தைரியம் வந்திருக்கிறது, உனக்கு மட்டும் எப்படி முடியுதுன்னு அவங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே
யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். நல்லா கவனிங்க. எல்லாரும் சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் அவருடைய சமூகத்துல காத்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் அந்த மலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாங்க, பெருங்காற்றை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாங்க, சூரியனை சந்திரனும் தெரியலேன்னு சொல்லி அந்த சூழ்நிலையை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒருவன் மாத்திரம் அவருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறான், அவரிடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். இதுதாங்க வார்த்தை, இதுதாங்க நம்பிக்கை, இதுதாங்க அவர் மேல நீங்க வைக்கிற ஒரு நம்பிக்கை. அந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அவருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு அவருடைய வார்த்தையினாலே வருகிற பலன், அவர் வார்த்தையிலிருந்து வருகிற பலன் உங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கும். அவர் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எனக்கு நடக்கும். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் சூழ்நிலையை பார்க்கல. அந்த சுற்றி இருக்கிற பெருங்காற்று அவருக்கு பெருசா தெரியல. அந்த சூரியன் சந்திரன் வரலையே, நம்ம மூழ்கி போயிருவோமேன்றது அவருக்கு பெருசா தெரியல. அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, இல்ல எனக்கு சொன்னவர் ஒருவர் உண்டு, ராயனுக்கு முன்பதாக நீ நிற்கணும்னு சொல்லி இருக்கிற ஒருவர் உண்டு, என் வாழ்க்கையை கட்டுகிறேன் என்று சொல்லி இருக்கிற ஒருவர் உண்டு, என்னை மறுபடியும் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறவர் ஒருவர் உண்டு, எங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறவர் ஒருவர் உண்டு. இந்த நாளிலே பவுலுக்கு சொன்ன அதே தெய்வம் இன்னைக்கு உங்களையும் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில நான் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் இன்னும் காத்திருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுதலை நீ இன்னும் பார்க்கல. அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை உன் கண்கள் காணும். சூழ்நிலையை பார்க்காத, பிரச்சனையை பார்க்காத, உன் எதிர்காலத்தை குறித்து கலங்காத. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4:6 வசனத்துல இவ்வாறாக சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அவரிடத்துல நம்பிக்கையாயிருங்கள். இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. 4வது அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நிறைய காரியங்கள் கவலைப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. நிறைய காரியங்கள் கலங்குவதற்கு நமக்கு முன்பதாக எதிர்த்து நிற்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். 1 பேதுரு 5:7 எவ்வாறாக சொல்லப்படுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவரை மேல் வைத்து விடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறேன், இன்னைக்கு வேலை செய்யல, அந்த இடத்துல சாப்பாடு வேணுமே, அவளுக்கு தெரியும் என்னை போஷிக்கிறவர் அவர், என் ஆத்துமாவை போஷிக்கிற அந்த ஆத்தும ஆகாரத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாம்ச ஆகாரத்தை விட இந்த ஆத்தும ஆகாரம் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் அவள் உட்கார்ந்திருந்தா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய காரியங்கள் நம்மை கவலையடைய செய்கிறதற்காக நம்மை சுற்றி, ஒவ்வொரு காரியங்களும் நம்மை சுற்றி காணப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம் அதுதான். சீசர்கள்லாம் பயந்து நிற்கும் பொழுது அவர் தலையணையை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். அவருக்கு தெரியும் இந்த காரியங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது, இந்த சூழ்நிலை உங்களை ஒன்றும் செய்யாது, உங்களை இது பதற்றப்படுத்துகிறது, உங்களை பயமுறுத்துகிறது. ஆனால் உங்கள் கப்பலில் ஒருவர் இருக்கிறார், அவர் இருக்கிறத இவர்கள் மறந்து போனாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, இதே ஒரு சூழ்நிலை மறுபடியும் வந்திருந்தனா என்ன நடந்திருக்கும்? ஆண்டவர் அதட்டுறாரு, அங்கே கப்பலில் இருந்து அதற்றும் பொழுது அந்த காற்று எல்லாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சு சமுத்திரம் எல்லாம் நார்மலாகிட்டு, இதே மாதிரி ஒரு வாரம் கழித்து மறுபடியும் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவர்கள், ஓ கர்த்தர் கூட இருக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இதுதாங்க நடந்துச்சு. யாரு? பவுல் இதே இடத்துல சீசர்கள் இருந்து அதே ஒரு சூழ்நிலை, அதை விட ஒரு மோசமான சூழ்நிலை தான் பவுல் போறாரு. அவர் எல்லாரும் அதே போல பயப்படுறாங்க. ஆனா அந்த இடத்துல
பவுல் மட்டும் சொல்றாரு, இல்லை இல்லை, திடமனதாக இருங்கள், அவர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். பவுலுக்கு ஒரு அவருக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவர் என் கூட இருக்கிறாரு, என் மேலே வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒன்று என்னை அசைத்து கூட பார்க்க முடியாது. அது வரும் போகும், ஆனால் அவைகள் என்னை நெருங்காது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிற காரியம் அதுதான். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்திடுங்க. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் கூடிய உங்களுடைய விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்துங்க. மற்ற காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். எல்லாம் ஜெபமனோமா. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய அருமையான இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிறைய காரியங்கள் எங்களுக்கு முன்பதாக எங்களை கலக்கப்படுத்துகிற, எங்களை கலங்க பண்ணுகிற காரியங்கள் எங்களுக்கு முன்பதாக வந்து நிற்கிறது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு எங்களோடு கூட நீங்கள் பேசின அந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, என்றைக்கும் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க. எங்கள் படகை இயக்குகிறவராக எங்கள் படகிலே நீங்கள் உண்டு. எங்கள் படகு ஆண்டவரே ஏதோ எங்கேயோ போகுதுன்ற ஒரு மனநிலை தான் ஆண்டவரே அநேக நேரங்களில் எங்களுக்கு இருக்கிறது. என் வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரிலையே, என் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு இல்லை. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எங்கு போனாலும் ஒரே ஒரு நம்பிக்கை, என் படகை இயக்குகிறவர் ஒருவர் உண்டு, அவர் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த நம்பிக்கையை ஆண்டவரே எங்களுக்குள்ளே நீர் விதைத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அது 30, 60, 100 பலனை கொடுக்கட்டும். ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நெடுநாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அநேக அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும், சாட்சிகளை எழுப்புங்கப்பா. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமேற்ப நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கு மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.